ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் லப்பிய சேனல். மாட்டுப்பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் ரொம்பவே சிறப்பாக நாங்கள் கொண்டாடினோம். காலையில் பார்த்திங்கன்னா கோலெல்லாம் அழகாக மாடு போல் ஏதோ போட்டாச்சு. அதுக்கப்புறம் தம்பி பாப்பாவை அழகாக குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி பாப்பாவை எப்படி இருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதால எனக்கு பொங்கல் வந்து ஊர் சைடு வைக்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு ரொம்ப. ஸோ அதனால் வெளியே வந்து ஒரு செட்டப் பண்ணி அழகாக நான் கிராமத்தில் எப்படி பொங்கல் வைப்போமோ அந்த மாதிரி நான் வெளியவே வந்து பொங்கல் வச்சேன். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து லைனாக பார்க்க போகிறோம். ரொம்பவே என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஸோ ஈவினிங்கும் வந்து ஒரு கோலம் போட்டிருந்தேன். ஸோ இந்த 2 கோலத்தில் எந்த கோலம் நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தடபுடலாம் இன்றைக்கி சமையல் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் தம்பியை பாப்பாவும் சரியான சேட்டை ஃப்ரெண்ட்ஸ். என்னால் வச்சுக்கிட்டு சமைக்கவே முடியல. அந்தளவுக்கு வந்து எக்கச்சக்கமான போராட்டங்கள் எல்லாம் தாண்டி தான் நான் வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய மாடு கோலம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ பொங்கல் பானை போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 கரும்பு விளக்கு, அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா மாடு வரைஞ்சி மாடுக்காக மாலையெல்லாம் போட்டேன். ஸோ கலர்ஸ் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதில் எவ்வளோ வந்து நல்லா பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன கோலம்லாம் போட்டிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல்னாலே கோலம் போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடே வந்து ஒரு அழகாக தெரியும். அதனால் கண்டிப்பாக வந்து கோலம் போடுறதே யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. தம்பிக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கோட் ஷூட் போடுறேன். ஸோ இந்த கோட் ஷூட் நான் எங்கே எடுத்தேன்னு சொல்லி உங்கள் எல்லாேருக்கும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் பாருங்கள். 200 rupees தான். ஸோ ஒரு சென்னை ஷாப்பிங் சொல்லி குடுவாஞ்சேரியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் எடுத்தேன். நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே வந்து க்ரீன் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம். நான், தம்பி, பாப்பா 3 பேரும் ஒரே மாதிரி தான் வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். ஓரளவு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் கோணல் மாடலாக போகுது. சரி அதுவும் ஒரு அழகாக தான் இருக்கும் சொல்லிவிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி 2 பேரையும் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அழகாக அடுப்பெல்லாம் சாணியெல்லாம் போட்டு மஞ்சள்லாம் போட்டு குங்குமம்லாம் வச்சுட்டேன். சாக் பீஸ் இன்றைக்கின்னு பார்த்து தீர்ந்துருச்சு. இல்லை அரிசி மாவுலையாவது அடுப்பில் கோலம் போட்டிருக்கலான்னு மட்டும் ஒரு குறையாக எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் அது தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காணும் பொங்கல் அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அழகாக சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் ஊரில் வந்து கற்பூரம் வந்து ஏற்றி அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் செய்வோம். ஸோ அந்த மாதிரி கற்பூரம்லாம் ஏற்றிட்டு அழகாக வந்து பொங்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து அடுப்பு வந்து நான் பற்ற வைக்கிறேன். அப்போ கூட உடனேவே பிடிச்சிக்கிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஊர் சைடில் நாங்கள் ஊதி பொங்க வைப்போம். ஸோ இது நல்லாவே பிடிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. புகையும் அந்தளவுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணி நல்லா கொதிக்கும் போது கல்லுப்பு போடுவோம். கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அரிசி வந்து ஆல்ரெடி அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்து அதுக்கப்புறம் தான் நான் போடுவேன். ரொம்பவே சூப்பராக எல்லா பக்கமும் பொங்கி ஊற்றிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் பொங்கலோ பொங்கல் அப்படி சொல்லியிருப்பேன். நல்லா ஊற்று பாருங்க. சாரி அவசரத்தில் கட்டியிருக்க ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்காகவே கட்டல. சரி அது ஒரு ட்ரெடிஷ்னலாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எனக்கு கோயிலெல்லாம் போய் பொங்கல் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே வந்து அந்த சூழ்நிலை பண்ண முடியாது. அதனால் நான் வீட்டு வாசல்லே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொங்கல் லுக் கண்டிப்பாக கொண்டே ஆகணும். ப்ராப்பராக வந்து சாமி கும்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். 2 குழந்தையும் தனியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செஞ்சது உண்மையாகவே பயங்கரமான ஒரு டாஸ்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ தோணுச்சு உனக்கு இந்த ஆசை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, வருஷத்தில் ஒரு முறை தான் பொங்கல் வருது. ஸோ அதை நம்ம வந்து தமிழர்கள் அந்த பாரம்பரியத்தை கண்டிப்பாக விட்டுறவே கூடாது. எத்தனை விதமான புது விதமான முறைகள் வந்தாலும் நம்மளுடைய பழமையான முறையை மறக்கக்கூடாது. என் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் மெயினாக வந்து இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு என்ன ஈஸியாக 2 சின்ன பிள்ளைங்க ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கோங்க, விளையாடுங்க, கீழே விழுங்க. ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கின்னு பக்கத்தில் வேறு பைக் இருந்ததால் அது வேறு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. ஏன்னா நெருப்பு பைக் இருக்கா, அதனால் நான் அங்கேயே உட்காந்து கவனமாக வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா கூட வந்துட்டு ஆசையாக மம்மி நானும் சும்மா பண்ணுறேன்ட்டு ஒரு ஃபன் பண்ணியிருப்பா பாருங்கள், பின்னாடி வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கல் வந்து பொங்க போகும்போது நான் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி நல்லா கத்தி சொன்னேன். பின்னாடி வீட்டிலலாம் வந்து எல்லாம் பக்கத்தில் அக்கா பிள்ளைங்களாம் என்ன மம்மி இப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலோ பொங்கல் அப்படி சொல்லுவேன். அதுக்கப்புறமா தான் வந்து பொங்கும்போது வெள்ளம் வந்து நான் போடுவேன். பாப்பா பின்னாடியே பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளம் வந்து ஆல்ரெடி வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சுத்தமான வெள்ளத்தை வந்து போட்டு அழகாக கிளறியாச்சு.
இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கல் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக சமைச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் நான் சமையல் ஃபுல்லாக காட்டல, பொங்கல் மட்டும்தான் நான் வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ ஏன்னா அது ட்ரெடிஷ்னலாக இருக்கும், எனக்கு ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாப்பா பாருங்கள், ஆசையாக தொட்டாலாம் சுடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் தொட்டு பார்த்துட்டு தான் நீ தொடுமா அப்படி சொன்னேன். அப்படி அப்படியே ஓடுறா பயந்துக்கிட்டு. அவளுக்கு சரி குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா அவங்க வந்து வளர வளர இதெல்லாம் வந்து கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்துலேயே தான் சேஃப்டியாக நிற்கிறேன். ஏன்னா நெருப்பு இருக்கிறதால சும்மா தொட்டு பார்ப்பாலாம், அப்படியே ஓடிடுவா. அதுக்கப்புறம் தம்பி முடி கொஞ்சம் வளர்ந்ததால் முன்னாடி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு அழகாக சின்னதாக தலையெல்லாம் வாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பா பின்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பா பாருங்கள். அவள் ஏதாவது ஜாலியாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாள். ஸோ இவங்க 2 பேரையும் வச்சுட்டு எனக்கு வந்து இந்த கேமராலாம் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணது வீடியோலாம் பார்த்தீங்கன்னா என் அக்கா பொண்ணு ஜோதிலட்சுமி தான். ஸோ அவள் சப்போர்ட் பண்ணதால் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் வந்து நானே எடுத்துருப்பேன். ஸோ நாங்கள் 3 பேரும் அழகாக வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து இப்போ வந்து காய்ச்சின பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை போட்டு இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். பொங்கல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டாலே அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் வந்து பொங்கலுக்கு சாரீ கட்டினீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒல்லி ஆகுறதுக்கு ஆல்ரெடி ஒரு டிப்ஸ் லைவில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை சாப்பிட்டு ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன்னா என்னன்னு தெரியல. ப்ளவுஸ் எல்லாம் ரொம்பவே லூஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாரீ ப்ளவுஸ் எல்லாம் அதான் ஒரு அவசரத்தில் வேறு கட்டியிருக்கிறதால சரியாக கட்டவே இல்லை. ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு அழகான கோலம் போட்டேன். திரும்பவும் ஏன் கோலம் போட்டிருக்கேன்னா, ஸோ ஈவினிங் வந்து கண்டிப்பாக போடணும், போட்டுட்டு தான் நம்ம வந்து சாமி கும்பிடணும். ஸோ அந்த கோலத்தை காலைல போட்டது அழைக்க மனசே வரல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு அதை அழகாக க்ளீன் பண்ணி அந்த மாவெல்லாம் வாரிட்டு திரும்பவும் வந்து அழகாக ஒரு குட்டி மாடு போட்டாச்சு. வாங்க இப்போ என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். கடலைப்பருப்பு வடை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வறுவல் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வறுவல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பால் பாயாசம் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ பால் பாயாசம் பார்க்குறதுக்கு ரொம்ப நெய்யெல்லாம் ஊற்றி நிறைய முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அழகாக பால் பாயாசம் வந்து செஞ்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கறி செஞ்சு படைக்கணும். ஸோ தலைக்கறி வாங்கிட்டு வந்தாங்க ஆட்டு. அதில் பார்த்திங்கன்னா மூளை இருக்கும். ஸோ மூளையை வந்து தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் குழந்தைங்க வந்து மூளை விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 8 மாதத்துலேருந்து தாராளமாக கொடுக்கலாம். மூளையை கொடுத்தனா அவங்களுக்கு நல்லா வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் கறி குழம்பும் செஞ்சாச்சு. இதெல்லாம் தம்பி இடுப்பில் வச்சுக்கிட்டே மாற்றி வச்சுட்டு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாதம் சூடாக அடிச்சுட்டு நம்ம அடுப்பில் செஞ்ச பொங்கல். ஸோ இப்போ சாமியை வந்து அழகாக வழக்கம் போல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நான் வராகி அம்மன் ஃபோட்டோ வந்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொருட்காட்சியில் தான். நெக்ஸ்ட்டு வீடியோ பொருட்காட்சி வீடியோ 1 hour 2 hour கிட்ட நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அது செம்மையாக இருக்கும், மறக்காமல் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து காலையில் சாரீ போட்டுருக்கல, அது கொஞ்சம் ரொம்ப வந்து அழுக்காயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், சுடிதார் சிம்பிளாக மாட்டிட்டு அதுக்கப்புறமா பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பூ கட்டிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கும் ட்ரெஸ்ஸும் மாற்றியாச்சு, பாப்பாவுக்கும் மாற்றியாச்சு. எல்லோரும் நார்மல் ட்ரெஸ்க்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு பூ கட்ட ஆரம்பித்தாச்சு. தம்பி இது மாதிரி தான் எதிர்க்க உட்கார வச்சுட்டு இடுப்பில் வச்சுட்டு அப்படியே தான் ஒவ்வொரு வேலையாக நான் செய்வேன். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்றைக்குமே ரெஸ்ட்டே இருக்காது. அவர் என்னை விட ரொம்ப பாவம். ஸோ அதனால் நான் வந்து வீட்டில் எப்படியாவது எல்லா வேலையும் பண்ணிவிடுவேன் மெயின்டைன் பண்ணி. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாமிக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டுடலாம். அவ்வளோதான். தம்பி பக்கத்தில் வச்சுக்கிட்டே தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. கற்பூரெல்லாம் ஏற்றும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் கெட்டியமாக கையை பிடிச்சிக்குவேன் நான். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மனசார வேண்டிக்கிட்டேன். ஸோ நல்லபடியாக வந்து நோய் நொடி இல்லாமல் குழந்தைங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நாட்டில் வந்து சாப்பாடு மட்டும் யாருமே இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு எப்பயுமே ப்ரேயர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வந்து அந்த கஷ்டம் ஒன்று இருக்குது. எப்பயுமே பெரிய லெவலுக்கு வரணும், இல்லாதவங்களுக்குலாம் உதவணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ கடவுள் அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு சக்தி கொடுக்கல. ஸோ நானே கஷ்டப்படுற நிலையில தான் இருக்கேன். வீடு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக இருக்கும், மற்றபடி நிறைய கஷ்டம் இருக்குது. ஸோ அது எல்லாமே போக்கிடணும் இந்த நல்ல நாள்னு சொல்லி வேண்டியாச்சு. வேண்டிட்டு அதுக்கப்புறம் அழகாக வெளியெல்லாம் போய் தீபார்த்தனை காமிச்சிட்டு மாடு வந்து நேராக பார்க்க முடியல, அதனால நம்ம வரைஞ்ச கோலத்துக்காவது தீபார்த்தனை வந்து சாமியாக நினச்சிக்கலாம் கோமாதாவை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்தாச்சு. வந்துட்டு ஃபைனலாக இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடும்போது உண்மையாக இதெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு தூக்கமே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நம்ம செஞ்சோமே சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டே ஆகணும். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவசரமாக சமைச்சா கூட எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தம்பி வச்சுட்டு தேங்காய் உடைச்சனால கொஞ்சம் கோணல் மானலாக போயிடுச்சு.
சரி பரவாயில்ல அப்படின்ட்டு உள்ளே கொஞ்சம் பூ இருந்துச்சா, அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்லையே பூலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது நல்லது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே போய் அந்த கோலத்தோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம கோலத்தை கலைச்சிருவோம். ஸோ அது வந்து ஞாபகமாக இருக்குன்னு ஃபைனலாக பாப்பாக்கு அழகாக தட்டில் வந்து சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ நான் நிறைய திங்ஸ்லாம் பொருள் காட்சியில் வாங்கியிருக்கேன் ரொம்ப கம்மியான விலையில். இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.